அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அதுதான் சாமி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் கடை வச்சுருக்கேன். நான் முதல்ல தொழில்ன்றது வேறு. இப்போ நம்ம பாடம் வாங்கி அவங்க கூட ஆசீர்வாதம் வாங்கி பாடம் பண்ணுறப்போ நம்மளுடைய மனசு எல்லாமே மாறும். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ துன்பம் கொடுக்க முடியாமல் வாழணுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணம் போகுது. பணம் காசுன்றது அடுத்த விஷயம். நம்ம நிம்மதி நாம் ஐயாவால் நாம் 4 வாரத்தை எதுவும் கற்றுக்கிட்டோம். அதை 4 பேருக்கு சொல்ல முடியாது. பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கே ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்க. ஏன் ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இந்த ஆசிரமம் இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக ஆகிருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் மெயின்டைன் பண்ணனா குறைஞ்சது மாதத்தில் 2 லட்சம் 2.5 லட்சம் ஆகும். அது இல்லாமல் கட்டுமான பணிங்க தொடர்ந்து நடந்துக்கினே இருக்குது. எதுக்காக இதை கட்டணும்? இதனால் எனக்கு என்ன நன்மை? நான் எங்கன்னா 25,000 ரூபாய் பென்ஷன் வரல, வீட்டில் பத்து தூங்கினா 7 சோறு போட போகிறோம், தூங்கலாம். ஆனால் நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் வேணும். அதனால இதை செய்து வச்சுட்டு போறேன். இந்த டொனேஷன் அனுப்புவாங்க. இந்த டொனேஷன் நான் சாப்பிட்டு தெரியறதுக்கு இல்லை. ஆனால் இதை நான் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் கட்டி வச்சா கொடுத்தவனும் செத்து போயிடுவான், நானும் செத்து போயிடுவேன். ஆனா வர ஜெனரேஷன் இதை பயன்படுத்திக்க இல்லையா? அதனால வாழும் போது ஏதாவது இந்த உலகத்துக்கு நம்ம செய்யணும். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லியிருப்பேன், கொடுக்க முடியாதவங்க கடன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி அவதிப்படாதீங்க. அது மாதிரி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்குதா உதவி செய்யுங்க, இல்லையா விட்டுடுங்க. ஆனா உதவி செய்யணும்னு எங்கன்னா போய் கடன் வாங்கி வந்து கொடுத்துப்பட்டு நாளைக்கு கடன்காரன் வந்து உங்களை தொந்தரவு கொடுக்கும்போது நம்ம முட்டாள் வேலை செய்யட்டுமே யோசிக்காது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வீடும் பார்த்துருக்கோம். இப்போ என் கடையை பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டோலாம் முன்னாடி இருக்கும். யார் பார்த்தோம் நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும் தான் இருக்கும். இப்போ யார் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, சாமி கிட்ட நீங்கள் போகிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு வார்த்தை 100 பேர் கொஞ்சம் ஒரு 500 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் 400 பேராவது என்கிட்ட உங்களை பற்றி பேசாத ஆளுகளே கிடையாது. ஏன்னா நீங்கள் வச்சுக்கிற அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது கரெக்டாக அவங்க அவங்களுக்கு மேலாக தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறீங்களா? சாமி நாங்களும் பார்க்குறாங்க வர முடியும், நீங்கள் போகிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் நினச்சிக்கிறது நம்ம சாமி சொன்ன மாதிரி நம்ம முன்புறவில் செஞ்ச புண்ணியமாக என்னவோ தெரியல, இந்த காலத்தில் நம்மளாவது இவ்வளோ நாள் கழிச்சு அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு வந்திருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போனோம் பௌர்ணமிக்கு பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை அன்னைக்கு தான் பொழப்பு இருக்கும் அவனுக்கு, அது முன்னாள் பொழப்பு இருக்காது. பௌர்ணமிக்கு தான் 10 ரூபா சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு அதை போலன்னா அவன் குடும்பம் பட்னியாக இருக்கும். அதனால அவன் அன்னைக்கு போய்தான் ஆகணும். அதனால நம்மளை பார்க்கலையே அவன் எப்படி போகலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அந்த நினைவே நம்ம வச்சுக்கூடாது. வந்தா அவனுக்கு பயன், வரலன்னா எனக்கு என்ன நஷ்டம்? வந்தா 4 விஷயம் தெரிஞ்சுட்டு போறேன், வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, அது அவனுக்கு தான் நஷ்டம். ஆனால் அவனுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது நம்ம இந்த பௌர்ணமி எந்த வேலை என்ன தடை இருந்தாலும் நம்ம போய் ஆகணுன்ற வைராக்கியம் வந்தால் கண்டிப்பா எல்லாராலையும் வர முடியும். கண்டிப்பா அதான் சொல்றேன். 400 பேராவது உங்களுக்கு பேசணும். அதுல ஒரு கொஞ்சம் 50-60 பேர் தான் வருவாங்க, மீதி பேர் தான் போடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் நம்மளுக்கு அதை நான் கேட்கறதோட சரி, போய் வீட்டில் வேலை பார்ப்பேன். அடுத்தது சரி மறுபடியும் கேட்பான், நீங்கள் போகிறப்ப சொல்லுங்கள், இல்லை அதை சொல்லுங்கள். இதுமாதிரி தான் நான் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் சொன்ன திருக்குறள் எல்லாத்தையும் விலைக்கு நான் வேறு மாதிரி போட்டு கீழே உங்களுடைய திருவள்ளுவர் சொன்ன மொழி கிடையாது, நீங்கள் சொன்ன விளக்கத்தையே நான் கீழே போட்டு எல்லாருக்கும் போட்டு வச்சுருக்கேன். மலேசியாவில் வெளிநாடுகளில் முழு உபதேசம் வாங்கின சீடர்கள் இருக்கிறாங்க, பாதி உபதேசம் வாங்கின சீடர்கள் இருக்கிறாங்க, 2 உபதேசம் வாங்கின சீடன் இப்போ அந்த கோயிலை கட்டினவன்.
குறைஞ்சது இந்த கும்பாபிஷேகத்துக்கு எப்படியோ 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். 10 லட்சம் செலவு அவன் பேர் தியாகராஜன். 10 லட்சம் செலவு பண்ணுறான்னா அவனும் பணக்காரன் கிடையாது, மிடில் ஃபேமிலி. அவனுக்கு 2 குழந்தைங்குது, ஒரு கொண்டாட்டிக்குது, ஏதோ ஒரு தொழில் செய்யறான், சாப்பாட்டுக்கு தான் சரியா போகும். ஆனால் அவனுடைய வைகாகம் 2 உபதேசம் தான் வாங்கினான். அவனுடைய நினைவு, ஒரே நினைவு, ஐயாவுக்கு கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணா, சின்னதாக கட்டினான். என் போட்டோ மட்டும் வச்சு எல்லாரும் வழிபட்டு இருந்தான். அப்புறமா இப்போ என்ன பண்ணா, சிம்டியில் சிலை செய்ய போகிறேன் சாமி, செய்து கோயில் கொஞ்சம் பெருசாக போகிறேன், ஆளுங்க உட்கார இடம் இல்லைன்னா நான் சொன்னேன், அடப்பா சிம்டியில் செய்தால் 2 வருஷம் பார்த்தா ஒட்டின்னு கொட்டிட்டேன்டா, கல்லில் செய்தான்னு மாயலிபுரத்தில் செய்தான் சிலை. இந்த ஓப்பன் பண்ணாங்க, பார்த்தியா இதப்பா போன. ஆனால் ஒரு வசூல் பண்ணியோ ஒரு கூட்டம் கூடியோ நடத்தலை. ஒரு தனி மனிதன் இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 10-12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பான். எப்படி பண்ணுவான்? நம்ம இருந்தாலும் போய் அவனோ எங்கேயோ இந்தியாவில் இருக்கிறான், அவனுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டி கையில் ஒரு 10 சவரம் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 5 சவரம் வாங்கி போட்டுடலாம். அதை போய் ஏன்டா எப்படி செலவு பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் அவனுடைய குறிக்கோள்னா, என்னுடைய குருநாதருக்கு கோவில் கட்டி ஆகணும், என்னுடைய டார்கெட் அதுதான். அதை முடிச்சுதான் நம்ம குடும்பம் எல்லாமே. இந்த வைராக்கியம் எவன் மனசுல இருந்தோ அவன் செய்வான். இது எனக்கு 2வது கோவில். ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர்ல கண்டியங்கோயில் என்ற இடத்துல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இது 2 வெளிநாட்டுல நடந்தது, இதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் அவன் பேர் அழுதுகணும் தான். வரவங்க எல்லாம் கேட்குறாங்க, சாமி நாங்கள் சாமியை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, சூழ்நிலைகள் இப்படிக்குது, போக முடியல, சாமி இங்கே வர முடியாமல் போச்சு, வருவாருன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், யாரும் எதையும் அழுவலாம், எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவு நாளுக்கு நான் வருவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நம்பிக்கை தான்பா முக்கியம். மனித வாழ்வு நம்பிக்கையில் தானே வாழும். பொய்யானதெல்லாம் கூட நம்ம உண்மைன்னு நினச்சிக்கின்னு வாழறோமே, நாளைக்கு செத்து போகிறோம், ஆனால் நான் சாக மாட்டேயான்னு வாழறோம் இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய துணையே. அதனால நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.